ஒரு கேவலமான டீம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஆர்சிபின்னு சொல்லுவீங்க. நோ. ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா, 262 வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க பவுலிங் யூனிட் தான் கேவலமா இருக்கு. சரி ஆர்சிபி வந்து டவுன் த டாப் ஆஃப் சாரி பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. அவங்கள தவிர்த்துட்டீங்கன்னா கூட, மும்பை இந்தியன்ஸ் கீழ தான் இருக்கு. ஆனாலும் பயங்கரமா ஆடுறாங்க. ஜிடியும் கீழ தான் இருக்கு. ஆனாலும் செம்ம கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மேட்ச் அப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த 10 டீம்ல அந்த ஒரு டீமை தவிர்த்து 9 டீமுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எந்த டீம் கூட சண்டைக்கு போனாலும் எல்லாருமே அடிக்கிறாக்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் தான். இருந்தாலும் சிஎஸ்கே நேற்று மேட்ச் தோத்துருந்தாலும் இன்னும் 3வது இருக்கு. இன்னும் இன்னைக்கும் அது 3வது இருக்கணும்னா எஸ்ஆர்ஹெச் தோக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய ஈக்குவலாக இருப்பானுங்க. நம்ம கீழேயே இருப்பானுங்க. நம்ம 3வது பிளேஸ்லேயே இருக்க முடியும். அடுத்து திருப்பி சென்னையில் நடக்கிற மேட்ச் நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம செகண்ட் போகலாம். ஸோ ஸ்டில் இன்னைக்கு டிசி ஜெயிச்சோன்னா அவங்களும் நம்மளோட அந்த 8 பாயிண்ட் கிளப்பில் சேர்ந்துருவாங்க. வரிசையாக ஒரு 4 டீமு 4 பாயிண்டில் இருக்குது. சாரி 4 மேட்ச் வின் ஆகி 8 பாயிண்டில் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வருஷம் ஐபிஎல் எக்ஸ்ட்ராடினரி